ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10ஆம் வகுப்பு தமிழ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இயல் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இயல் 2 இன்னொரு 1 or 2 வீடியோஸ்ல வந்து என்ன பண்ண போதுங்க முடியும் போது உங்களுக்கான அது ஃபுல் ரிவிஷன் நான் வந்து கொடுத்துட்டு பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது தொகாநிலை தொடர். அதாவது இயல் 2 நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நியூ எடிஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. நியூ எடிஷன் 2026 தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்மளுக்கு தொகாநிலை தொடர்கள் அப்படின்றத வந்து இலக்கண பதிவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்துடலாம் பாருங்க. சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் யார்? ஸோ நேற்று நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மேகம், நாகூர் ரூமியோட மேகமும் பிரம்மம், பிரபஞ்சனோட பிரம்மம், இது 2 தான் நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தோம். அதில் நம்ம இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தோம். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி. ஓகேங்களா? அதாவது முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி தான். அப்ப 2மே சரியான ஆன்சர் அப்படின்றதுனால ஏ மற்றும் பி தான். அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி அவர்கள். ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இதுக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மறைஞ்சு வந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொக்கி வருது அப்படின்னு சொல்லுவோம், தொகைன்னு சொல்லுவோம். இங்க வெளிப்படையா வரதுனால அப்ப தொகை அப்படின்றதா வரும். அப்ப தொகா நிலை தொடர். ஓகேங்களா? அப்போ எந்த விதமானதுமே மறைஞ்சு வராம எல்லாமே என்ன ஆக போகுதுங்க, வெளிப்படையா வரப்போகுது. அப்படி வெளிப்படையா வந்தா அது தொகாநிலை தொடர், அதே மறைஞ்சு வந்தா அது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப வெளிப்படையாக வருவது என்னதுங்க, தொகாநிலை தொடர். செகண்ட் கொஸ்டின், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தொகாநிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் 9 வகைப்படும். டி தான் இதுக்கான ஆன்சர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படுங்க? 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், வினையச்ச தொடர், பெயரச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அடுத்து தவறானது எது? ஸோ இது கொடுக்கப்பட்ட கூற்றுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இனியன் கவிஞர் அப்படின்றது எழுவாய் தொடர். கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எழுவாயோட ஒரு பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வந்தா அதான் எழுவாய் தொடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்க இனியன் அப்படின்றத கூட கவிஞர் அப்படின்ற அந்த பயனிலைகள் சேர்ந்து வந்திருக்குங்க. ஓகேங்களா? அது என்ன தொடருங்க, எழுவாய் தொடர் அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர். கரெக்ட் தான். நண்பா எழுது. ஓகேங்களா? நண்பா அப்படின்ற அந்த விழிப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுன்ற அந்த இது பயனிலையோட வந்திருக்கு. அப்போ விழித்தொடரும் கரெக்ட் தான். பாடினால் கண்ணகி அப்படின்றது வினையச்ச தொடர் வரக்கூடாதுங்க, தவறு. எனக்கு கீழே கொடுத்துருப்பாருங்க, பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர். எதுங்க, வினைமுற்று தொடர். ஸோ தொடரோட இறுதியில அந்த ஒரு வினைமுற்று தொடரோட முதல்ல அமைஞ்சிடும். இங்க பாருங்க, பாடினால் கண்ணகி பாடினால் வந்திருக்கணும். கரெக்டுங்களா? ஆனா பாடினால் அப்படின்ற வினைமுற்று முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான பெயர் சொல் வருது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோம், வினைமுற்று தொடர். முதல்ல வினைமுற்று வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும். அதனால இது வினைமுற்று தொடர்னு வரணும். ஓகே, புரியுதுங்களா? வினைமுற்று வந்துட்டு பெயரை வந்ததால வினைமுற்று தொடர்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? இதே வினையச்சம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா பாடி மகிழ்ந்தனர், அதுதாங்க வினையச்ச தொடர்ல வரணும். பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றதான் வினையச்ச தொடர். ஓகேங்களா? இங்க ஒரு முற்று பெறாத ஒரு வினை சொல்ல கொண்டு முடியுது. இங்க பாருங்க, முற்று பெறாத வினை பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றதும் ஒரு வினையச்சம் தான். அப்போ பாடி அப்படின்ற முற்று பெறாத ஒரு வினையச்சத்தை சொல்லி முடிஞ்சா அது வினையச்ச தொடர். இங்க பெயர் சொல்லி முடிஞ்சதுனால இது என்னன்னு சொல்றோம், வினை முற்று தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இங்க தவறா இருக்கு. அடுத்து கேட்ட பாடல் அப்படின்றது பெயரச்ச தொடர். இது உங்களுக்கு தெரியும், கேட்ட பாடல். ஸோ ஒரு முற்று பெறாத வினை, கேட்ட அப்படின்றது முற்று பெறாத வினை. இதே பெயர் சொல்ல கொண்டு முடியறதுனால அப்ப இது பெயரச்ச தொடர். இதே வினை சொல்ல சொல்லி முடிஞ்சா அது வினையச்ச தொடர்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்ப இதுவும் கரெக்டா தான் வந்து இருக்கு. அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. அதுக்கான இலக்கமும் கீழே கொடுத்தாச்சு. அடுத்து 4th கொஸ்டின், அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு பொன்னாடை என்பது எவ்வகை தொடர்? அறிஞருக்கு பொன்னாடை. ஸோ இங்க பாருங்க, கு அப்படின்ற 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா மறைஞ்சு வந்தாதான் தொகைநிலை தொடர். வெளிப்படையா வந்தாலே நம்ம என்ன சொல்லிட்டோம், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கு அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உருவுக்கான அந்த உருவு இல்லையா? அப்ப 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஏன்னா வெளிப்படையா வந்ததால நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 4ஆம் வேற்றுமை
தொகாநிலை தொடர். ஓகேங்களா? இதே அன்பால் கட்டினார் அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. அன்பால் அப்படின்னா ஆள் அப்படின்றது என்னதுங்க, மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்றதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர்னு வரும். ஓகேங்களா? வெளிப்படையா வந்ததால நம்ம தொகாநிலை தொடர்னு எடுக்கிறோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது கேள்வி. மற்றொன்று என்பதில் மற்று என்பது டேஷ். மற்றொன்று என்பதில் மற்று என்பது டேஷ். சூப்பர். மற்றொன்றை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா மற்று பிளஸ் ஒன்று அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா இதுல மற்று அப்படின்றது என்னதுங்க, இடைச்சொல்லுங்க. மற்று அப்படின்றது இடைச்சொல். அதுல ஒன்று அப்படின்ற சொல்ல நின்று நான் வந்து மற்றொன்று அப்படின்னு பொருள் தருது. அப்ப மற்று அப்படின்றது வந்து என்ன வரணும், இடைச்சொல்லாதான் வந்து இங்க வரக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ நிலைமொழியோட பெயரும் வினைச்சொல்லிக்கு முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வந்தா அதான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்க மற்று அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல். அடுத்து 6வது கேள்வி. சால சிறந்தது என்பதில் சால என்பது. சால சிறந்தது அப்படின்றதுல சால அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சால அப்படின்றது உரிச்சொல் தொடர். இது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த, மிகச்சிறந்த அப்படின்ற பொருள்ல வரக்கூடியதுங்க. சால சிறந்தது அப்படின்னா மிகச்சிறந்த அப்படின்ற பொருள்ல வரக்கூடியது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரிச்சொல் தொடர். சால அப்படின்றது உரிச்சொல் தொடர். இது ரொம்ப முக்கியமானது. இது எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இதெல்லாம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்கள். என்னென்ன பெயரச்சங்கள் பாருங்க, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல. இது நாலத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலான பெயரச்சங்கள் செய்ய, செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம், செய்ய அப்படின்ற அந்த வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்க்கறது மூலமா உருவாகக்கூடியவை எவை அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோங்க, கூட்டுநிலை பெயரச்சங்கள். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்கள் செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன், ஓகேங்களா, செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தா கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது நம்ம கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி. கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி. இது எவ்வகை வாக்கியம்? ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். இது அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போகும் பாருங்க. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த 4 பெயரச்சங்களும் செய்ய என வாய்ப்பாடு வினையச்சத்தோட முடியணும். இங்க பாருங்க, கேட்க வேண்டிய, அங்க சொன்னதுல வேண்டியன்றது வந்திருக்கா, சொல்ல தக்க, தக்கன்றது வந்திருக்கா. அப்போ செய்ய அப்படின்ற சொல்ல கேட்க இது வந்து செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்தா கூட சேர்ந்து வரதுனால இது என்னதுங்க, கூட்டுநிலை பெயரச்சங்கள். அப்ப அந்த 4 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்கள்ல வந்துச்சுன்னா அது நம்ம கூட்டுநிலை பெயரச்சங்கள். இந்த 4த்தையும் நீங்க மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வருக, வருக, வருக என்பது எவ்வகை தொடர்? வருக, வருக, வருக என்பது எவ்வகை தொடர்? சூப்பர். ஒரு சொல் 1 அல்லது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட முறை அடுக்கி வந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர், அடுக்கு தொடர். ஓகேங்களா? சோ ஓகையின் காரணமா மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும், அதான் அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். அடுத்து தவறானது எது? சோ 10வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்குன்னு பார்க்க போறீங்க. பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக பாலும் புளிக்கும். ஆமாங்க, இது அடுக்கு தொடர் தான். சோ பழக பழக அப்படின்றது 2 முறை அடிக்கு வந்திருக்கு. அப்ப இது அடுக்கு தொடர், கரெக்ட் தான். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். வடித்த கஞ்சியில், வடித்த அங்க வந்திருக்கு பாருங்க. சோ அப்படின்ற அந்த இது வந்திருக்கு. அதை வச்சு நீங்க பெயரச்ச தொடர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். வடித்த கஞ்சி. ஓகேங்களா? சோ அதாவது ஒரு முற்று பெறாத ஒரு பெயர் சொல், முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கும். சோ கஞ்சின்ற பெயர் சொல்லை கொண்டு முடியறதுனால இது பெயரச்ச தொடர். இதுவும் கரெக்ட் தான். மேடையில் நன்றாக பேசினான். மேடையில் நன்றாக பேசினான். இது பெயரச்ச தொடர் இல்லைங்க, தவறு. மேடையில் நன்றாக பேசினான் வினையச்ச தொடர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு முற்றுப்பெறாத வினை, ஓகேங்களா, நன்றாக அப்படின்ற முற்றுப்பெறாத வினை ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது, வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது என்ன வரணும், வினையச்ச தொடர்ல வந்து வரணும். ஓகேங்களா? அப்போ இங்க பெயரச்ச தொடர்னு வரக்கூடாது. இது வந்து தவறா இருக்கு. ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்படின்ற அந்த விகுதி தான் வந்திருக்கும். இங்க ஆன்ற விகிதை வச்சு நீங்க பெயரச்ச தொடர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அப்புறம் பாருங்க, இது பெயர் சொல்லா வந்திருக்கிறதுனால பெயரச்ச தொடர். இங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வினைச்சொல்லா வந்திருக்கிறதுனால வினையச்ச தொடர்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க தான் தவறா இருக்கு. வந்தார் அண்ணன் அப்படின்றது வினைமுற்ற தொடர். இது கரெக்ட் தான். அப்ப இங்க சி தான் வந்து தவறா இருக்கு. ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். இதில் தவறானது அப்படின்றது பாடினால் கண்ணகி அப்படின்றது வினைமுற்று தொடர் ஆகும்.
பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றதான் வந்து வினையச்சு தொடர்ல வரணும். அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்றது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்றொன்று அப்படின்றதுல மற்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தொடர். சால சிறந்தது அப்படின்றதுல சால அப்படின்றது உரிச்சொல் தொடர். வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்யணும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பது மூலம் உருவாகக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் தான் வந்து உருவாகக்கூடியதாக இருக்கும். கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இது எவ்வகை வாக்கியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்ச வாக்கியங்கள் தான் இது எல்லாமே. வருக 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 அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். இதெல்லாமே என்னதுங்க? அடுக்கு தொடர். தவறானது எது அப்படின்னா பழக பழக பாலும் புளிக்கும், இது அடுக்கு தொடர் கரெக்ட் தான். இது பெயரச்சு தொடர் கரெக்ட் தான். இது தவறா இருக்குது மேடையில் நன்றாக பேசினான் அப்படின்றது வினையச்சு தொடரா வரணும், அதான் தவறா இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது 11வது கேள்வி. இது கொஞ்சம் பெருசா இருக்க போலதான் இருக்கும், பொறுமையா பாருங்க. மாடியில் இருந்து இறங்கினார் முகமது. ஸோ மாடியிலிருந்து இறங்கினார் முகமது. அவர் பாடகர், அவர் வந்து ஒரு பாடகர். அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கடுக்காக வைத்திருப்பார். இந்த பத்தியில் வராத தொடர் வகையை கண்டறி. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொடர் வகையில இந்த பத்தியோட சம்பந்தமில்லாத தொடர் வகை எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பொறுமையா படிங்க. பொறுமையா படிச்சுட்டு இதுல எந்த தொடர் வகை வருதுன்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு எது வரலன்றத நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நாளைக்கு நான் என்ன பண்றேன், இது ஃபுல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.